பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க என்னால் முடியலை. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. மனம் விட்டு பேசுங்கள், உரையாடுங்கள், அவர் பேசுவதை நீங்கள் கேளுங்கள், அதாவது பைபிள் படிங்க, மாறி மாறி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க, பிறகு நீங்கள் பைபிள் வாசிங்க, அவர் பேசுவார், அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் அவர்கிட்ட பேசுங்க. மணிக்கணக்காக சொல்லிட்டீங்க பிரதர். ஆனால் சில நாள் நல்லா இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கு. சில நாள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. மனசில் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு, ஒரு வறட்சியாக இருக்கு. என்னால் பேசவே முடியல, ஆண்டவர்கிட்ட பைபிள் படிக்கவும் முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி பேசணும், ஆண்டவரோட பழகணும்னு ஆசை தான், முடியலையே. அதற்குத்தான் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவை வாசிக்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, 8:14 ரோமரில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறார்கள். எஸ், அப்படி சொந்த பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாய் இருக்கிறது திரித்துவத்தின் 3ஆம் நபராகிய தூய ஆவியானவராகிய கடவுள். ஆவியானவராகிய கடவுளை நம்ம பெற்றிருக்க வேண்டும். அவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவியானவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கிறிஸ்தவர்களாய் வாழ்வது எல்லாமே முடியாத காரியம். ஆகவே தான் ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவ ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரோடு பேசுவதற்கு ஒரு பெரிய ஒரு அன்பு நம்மை நிரப்புகிறார். அதையும் பவுல் எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் நேரம் போவது தெரியாமல் அவரோடு பேசுவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரோடு பேச 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 நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சீர்படுகிறது. வேற்றுமையானவைகளை சிந்திப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவு ஆண்டவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். சூலமித்தியாள் சொல்லுகிறாள், நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள ஒரு ஆழ்ந்த புரிந்து கொள்ளுதல், ஒரு அன்பின் உறவு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்க வேண்டும். இந்த லெந்து காலங்களிலே அதை முயற்சி பண்ணுங்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறவர்.
எங்களை முற்றிலுமாய் நிரப்புகிற கடவுள். எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.